எங்க ஊர்ல நாங்க தான்டா கெத்துன்னு ஆர்சிபி அணி பஞ்சாபை வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி இந்த மேட்ச்ல எப்படி ஜெயிச்சாங்க? விராட் கோலி என்னென்ன சம்பவம் பண்ணாங்க? இந்த மேட்ச்ல எப்படி பஞ்சாப் தோத்தாங்க? அப்படிங்கிற இந்த மேட்சோட ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போறோம். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி பந்துவீச்ச தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியில வார்னர் பேஸ்டோ ஓப்பனிங் வீரரா களமிறங்குனாங்க. பேஸ்டோ தொடக்கத்திலிருந்தே அதிரடியா விளையாண்டாலும் 2வது ஓவர்ல 3வது பால்ல 17 ரன் அந்த அணி இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. பேஸ்டோ 6 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும்போது சிராஜ் போட்ட பால்ல தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சு அடுத்த பால் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 8 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததா உள்ள வந்த பிரபு சிம்ரன் தவான் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் பவர் பிளேவை பொறுமையா எடுத்துட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் பவர் பிளேல ஒரு ஓவருக்கு 8 ரன் வாக்குல அடிச்சாலும் 8வது ஓவர்ல 5வது பால்ல 72 ரன் அந்த அணி இருக்கும்போது 2வது விக்கெட்டா பிரபு சிம்ரன் அவுட் ஆயிட்டாங்க. பிரபு சிம்ரன் 17 பாலுக்கு 25 ரன் 2 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும்போது மேக்ஸ்வெல் போட்ட பால்ல அர்ஜுன் ராவத்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து லியன் லிவிங்ஸ்டன் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அவரும் 13 பாலுக்கு 17 ரன் 1 பவுண்டரி 1 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது அல்சட் ஜோசப் போட்ட பால்ல கீப்பர் வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுத்ததுனால அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். அடுத்ததாக வந்த சாம் கரன் தவான் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அதிரடியாக மேட்ச் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் தவான் அடுத்த ஓவரில் அடுத்த பாலே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். தவான் 37 பாலுக்கு 45 ரன் 5 பவுண்டரி 1 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது மேக்ஸ்வெல் போட்ட பாலை விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அடுத்ததாக உள்ள வந்து விஜய் சர்மா 20 பாலுக்கு 27 ரன் 1 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பாலை அர்ஜுன் ராவத்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த சிங் 8 பாலுக்கு 21 ரன் அடிச்சு பஞ்சாப் அணி 170 ரன்களுக்கு மேலே அடிக்க முக்கிய காரணமாக அமைச்சிட்டார். இந்த மேட்ச்சில் பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பிறகு 176 ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆர்சிபிக்கு செட் பண்ணாங்க. ஆர்சிபி வந்து தரப்பில் சிராஜ் 4 ஓவர் வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும் மேக்ஸ்வெல் 3 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கி ஆர்சிபி அணியில் விராட் கோலி ஃபாஃப் டு பிளெஸி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்க. விராட் கோலி ஃபேஸ் பண்ண முதல் பால்லே ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த ஸ்லிப் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணதுனால அது 4 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் விராட் கோலி அதிரடி விளையாட ஆரம்பிச்சிருப்பார். தடுமாறின ஃபாஃப் டு பிளெஸி 2வது ஓவரில் 4வது பால் 26 ரன் அந்த இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டார். டு பிளெஸி 7 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் சாம் கரண்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த கேமரோ கிரீன் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த ராஜ்படிதர் விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அதிரடியாக பவர் பிளேவை யூஸ் பண்ணி 2 பேரும் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் ராஜ்படிதர் 18 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ப்ரீத் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக உள்ள வந்த மேக்ஸ்வெல் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ப்ரீத் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக அதிரடியாக விளையாண்டு அரை சதம் அடித்து சம்பவம் பண்ண விராட் கோலி 15வது ஓவர் லாஸ்ட் பாலில் அவுட் ஆகிட்டார். கோலி 49 பாலுக்கு 77 ரன் 11 பவுண்டரி 2 சிக்ஸ் 157 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது ஹர்ஷர் பட்டேல் போட்ட பாலில் ஹர்ப்ரீட்டை கேட்ச் கொடுத்து முக்கியமான நேரத்தில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அர்ஜுன் ராவத் 14 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது சாம் கரன் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போக கடைசி கட்டத்துக்கு உள்ள வந்த டிகே முக்கியமான நேரத்தில் அதிரடியாக விளையாண்டு ஆர்சிபி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டார். டிகே 10 பாலுக்கு 28 ரன் 3 பவுண்டரி 2 சிக்ஸ் 280 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்க லேம்ப்ரோ 8 பாலுக்கு 17 ரன் அடிக்க ஆர்சிபி அணி 19.2 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பிறகு 178 ரன் அடிச்சாங்க. இந்த மேட்சில் டிகே லேம்ப்ரோவுடைய அதிரடி ஆட்டத்தால் தான் ஆர்சிபி அணி கடைசி கட்டத்தில் ஜெயிச்சாங்க. அதிரடியாக விளையாண்ட விராட் கோலிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிக ரன் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் கோலி முதலிடத்தில் இருக்கிறதுனால ஆரஞ்சு கேப்பையும் அவருக்கே கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி அணி பாயிண்ட் டேபிளில் 1 வெற்றி 1 தோல்வியோட 6வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அணி மோசமான பேட்டிங் மோசமான பந்துவீச்சு காரணமாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி அணியோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.